எங்க ஹாஸ்பிட்டல்ல ஐபிடில ஸ்டே பண்ணி இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்க ப்ரிஃபர் பண்ற ஃபுட் எப்பவுமே சிறுதானியம் தான். சோ நிறைய பேர் கேட்பாங்க, நாங்க வீட்டுல போட்டா மட்டும் சிறுதானிய இட்லி கல்லா வருது, நீங்க கொடுக்கற இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படி எனக்கு ரெசிபி சொல்லுங்க அப்படிம்பாங்க. சோ அதனால இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு நாங்க செஞ்சே காட்ட போறோம், வந்து பாருங்க. சோ இது வந்து கேழ்வரகு, இது சிகப்பு அரிசி, இது சிகப்பு பல், இது வந்து உளுந்து. சோ இது வந்து நான் வீட்ல யூஸ் பண்ற நார்மல் டம்ளர் தான். நீங்க வந்து ஆளாக்கு தான் எடுத்துக்கணும், அரைப்படி தான் எடுத்துக்கணும், அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இங்க எதுவும் கிடையாது. நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து கேழ்வரகு பாத்தீங்கன்னா 2 பவுல் 2 கப் எடுத்துக்கிறேன். சோ எந்த டம்ளர்ல அளக்குறனோ அதே டம்ளர்ல இந்த சிகப்பு அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உளுந்தும் 1 கப். இது வந்து சிகப்பு அவல். இந்த சிகப்பு அவல் தான் வந்து நல்லா இட்லிக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சோ இது வந்து ஒரு 2 கை அளவு. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் நாம ஊற வைக்க போறோம். சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவணும். ஒரு 4 ல இருந்து 5 முறை கழுவணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஃபர்ஸ்ட் டைம் கழுவும் போது எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவுங்க. இப்படி கழுவும் போது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கீழே விட்டுருவேனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய அரிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி கீழே வச்சுட்டு நீங்க வந்து கழுவி அதுல விடும் போது உங்களுக்கு வந்து எதுவும் கீழே போகாது. இப்படி நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பழக்கம் இல்ல, கையில எனக்கு அரிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிப்பு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அதுல இருந்து அழுக்கெல்லாம் போய் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சோ இந்த தண்ணியும் நான் கொட்டிட்டு ஒரு 6 மணி நேரம் RO வாட்டர் தண்ணியில நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நான் டேப் வாட்டர்ல கழுவி இருக்கேன். சோ நான் வந்து இப்போ RO வாட்டர்ல வந்து ஊற வச்சுக்கிறேன். அவல் வந்து சீக்கிரமா ஊறிடும். சோ இப்பவே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோர் நீங்க அவல் வந்து ஊற வச்சா போதுமான அளவா இருக்கும். சோ இது ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா சூப்பரா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம வந்து அரைக்க போறோம். நான் வந்து கிரைண்டர்ல எல்லாம் அரைக்க மாட்டேன், நார்மலா மிக்சிலேயே அரைச்சிருவேன். சோ மிக்சியில அரைச்சாலும் எப்படி சாஃப்டா வருது அப்படிங்கறத மட்டும் பாருங்க. சோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் பாதி போர்ஷனா போடுவேன். சோ இதுல கொஞ்சம் பாதி, அப்புறம் அவல் கொஞ்சம் பாதி போட்டு இப்ப நம்ம கிரைண்ட் பண்ண போறோம். இது ஓடிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இந்த பதத்துல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு மாவை நல்லா பீட் பண்ணுங்க. எவ்வளவு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாவை நல்லா பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான், மாவை அரைச்சு முடிச்சாச்சு. சோ நம்ம மாவை அரைச்சிட்டோம். இப்ப பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. சோ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி
வச்சிட போறோம். ஓவர் நைட் நம்ம அப்படியே வெளியே வச்சிட போறோம். அப்பதான் மாவு வந்து நல்லா புளிக்கும். ஸோ நாளைக்கு மார்னிங் இது வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ சூப்பராக பொழிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாவை நல்லா பீட் பண்ணி நான் இட்லி ஊற்றி காட்ட போகிறேன். இட்லி கொஞ்சம் அருமையாக எங்கே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. அப்படியே இந்த இட்லிக்கு புதினா சட்னி, கடலை சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான சிறுதானிய ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை அனுப்புகிறேன். தேங்க்யூ.